Hi, welcome to everyone. Today we are going to discuss about Python tutorial. So Python tutorial இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை நீங்கள் C++, ஜாவா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இப்போது பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகுது, அதேமாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்ன பண்ண போகுதுன்றது சேம் ஆஸ் இட் இஸ் C++ மாதிரி எதிராக அதுக்கான சின்ன சின்டாக்ஸ் வித் எக்ஸாம்பிள் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னாவே கம்பேரிசன் பண்ணுறதுக்காக ஸோ ஒரு 2 வேல்யூஸை நம்ம கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் தட் மீன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் தான் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். என்னென்ன கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஸோ லெஸ் தென் மீன்ஸ் வேல்யூஸை லெஸ்ஸனாக இல்லையான்றதை நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த வேல்யூஸை இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வந்து எந்த மாதிரி வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலியன் வேல்யூஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். பூலியன் வேல்யூஸ் மீன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பேரிசன் பண்ணுறப்போ வேல்யூஸை கம்பேரிசன் பண்ணுறப்போ நம்ம இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ்ன்னு இருக்கும். அதாவது ட்ரூ மீன்ஸ் லாஜிக்கல் கரெக்டாக இருந்ததுன்னா, கண்டிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும், கண்டிஷன் லாஜிக் தப்பாக இருந்தால் ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த 6 ஆப்ரேட்டர்ஸ் வச்சு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பைத்தானில் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ 2 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், x = 5, y = 3. ஸோ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கம்பேரிசன் பண்ணுறதுக்காக ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் சிம்பிள்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஈக்குவலாக இல்லையான்றதை நமக்கு செக் பண்ணணும். ஸோ இப்போது எக்ஸ் வேல்யூ 5 ஈக்குவல் ஒய் வேல்யூ 3, ரெண்டு ஈக்குவலுங்களா? ஸோ ஜென்ரல் லாஜிக் பார்த்தா ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அவுட்புட் பாருங்கள், நம்மளுக்கு அவுட்புட்டு ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்றது பிரிண்ட் ஆகுது, பிகாஸ் 5 இஸ் நாட் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம ஈக்குவலுக்கு பதில் நாட் ஈக்குவல் டுன்னு கொடுக்கலாம். ஸோ நாட் ஈக்குவல் டுன்னு கொடுத்தா எக்ஸ் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஒய் வேல்யூ சேம். ஆமாங்க தானே, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பூலியன் வேல்யூஸ் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ அந்த மாதிரி வேல்யூஸாக நம்ம கம்பேரிசன் பண்ணலாம். இப்போ நான் லெஸ் தென் யூஸ் பண்ணுறேன். ஸோ லெஸ் தென் எக்ஸ் வேல்யூ லெஸ் தென் ஒய், தட் மீன்ஸ் 5 லெஸ் தென் 3. கண்டிஷன் ட்ரூங்களா? ஃபால்ஸ். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அவுட்புட்டு ஃபால்ஸ்ன்னு வருது. ஓகேங்களா? இப்போ கிரேட்டர் தென் யூஸ் பண்ணுறோம். ஸோ கிரேட்டர் தென் யூஸ் பண்ணி பாருங்கள், எக்ஸ் வேல்யூ 5 கிரேட்டர் தென் ஒய் வேல்யூ 3. ஸோ கண்டிஷன் ட்ரூனால நம்மளுக்கு அவுட்புட்டு ட்ரூன்னு வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பேரிசன் பண்ணுறதுக்காக இந்த லெஸ் தென், கிரேட்டர் தென் இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்றதை யூஸ் பண்ணுறேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா கூட நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் நம்மளுக்கு வரும். ஆமாங்களா இல்லையா? ட்ரூ தான் வரும் நம்ம. அதே மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணாலும் ஃபால்ஸ்ன்னு வரப்போகுது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம 2 வேல்யூஸை கம்பேரிசன் பண்ணி லாஜிக் கரெக்டாக இல்லையா, ஸோ லாஜிக் கரெக்டாக இருந்தால் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும், லாஜிக் தப்பாக இருந்தால் ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 கண்டிஷன்ஸுங்களை கம்பேரிசன் பண்ணி 2 கண்டிஷன்லேயே உன்னுடைய ரிசல்ட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அண்டு, ஆர், நாட்டு. ஸோ அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர், நாட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த அண்ட் ஆப்ரேட்டர் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் ஹோல் கண்டிஷன் ட்ரூ, அதாவது ஹோல் கண்டிஷனுடைய ரிசல்ட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ எப்படின்றத பாருங்கள், நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? பட் ஆர் ஆப்ரேட்டர்ன்றது அப்படி இல்லை. எந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும்,
அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கூட ரிசல்ட் வந்து நமக்கு ட்ரூ ஆகிடும். ஓகேங்களா? நாட்ன்றது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். ஸோ ட்ரூன்னா ஃபால்ஸும் பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸ்னா ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ வேணாம், நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 3 அண்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் 10. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் லெஸ் தென் 3, தட் மீன்ஸ் 5 லெஸ் தென் 3. ஸோ இது கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகேங்களா? அண்ட் அனதர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 5 கிரேட்டர் தென் 10. பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷனும் ஃபால்ஸு, செகண்ட் கண்டிஷனும் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகுது. ஸோ ரெண்டு கண்டிஷனும் ஃபால்ஸாக இருந்தால் நமக்கு இந்த ஹோல் கண்டிஷனோட ரிசல்ட்டும் நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இது பாருங்கள். ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து இது பண்ணுறேன். ஸோ 30 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து எக்ஸ் லெஸ் தென் 30, தட் மீன்ஸ் 5 லெஸ் தென் 30 கண்டிஷன் ட்ரூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 கிரேட்டர் தென் 10 இருக்குங்களா? ஸோ இங்கே நான் 10ன்றது பதில் 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகுது, எக்ஸ் கிரேட்டர் தென் 1 இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகுது. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் நமக்கு அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறப்போ ரிசல்ட் கூட நம்மளுக்கு ட்ரூன்னு தான் பிரிண்ட் ஆகும். பாருங்கள், ஸோ ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுதுங்களா? ஸோ அண்ட் ஆப்ரேட்டரில் ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் ஹோல் கண்டிஷன் ரிசல்ட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பட் ஆர் ஆப்ரேட்டரில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே 10ன்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும், 5 லெஸ் தென் 30 ட்ரூ தானே? அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கிரேட்டர் தென் 10 இது ஃபால்ஸ். ஸோ இது ட்ரூ, இது ஃபால்ஸ். ஆனால் ஆர் ஆப்ரேட்டரில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வரும். பாருங்கள். ஓகே, ரன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ட்ரூன்னு வருது. ஸோ நாட் ஆப்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல நாட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்னுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. இப்போ நாட் யூஸ் பண்ணனால இந்த ட்ரூக்கு ஆப்போசிட் என்னது? ஃபால்ஸ். ஸோ நாட் ஆப்ரேட்டர் வந்து என்னென்னா ட்ரூன்னு ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸ் வந்து ட்ரூ ஆகும். இப்போ ரிசல்ட் வந்து நமக்கு என்ன வருது பாருங்கள், ஃபால்ஸ்ன்னு வருது. ஏன்னா இந்த கண்டிஷனுடைய ரிசல்ட் வந்து ட்ரூ. ஆனால் இந்த ட்ரூ ரிசல்ட்டை இந்த நாட் அண்ட் ஆப்ரேட்டர் ஆப்போசிட் பண்ணுது. ஸோ அதனால் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர், நாட் ஆப்ரேட்டர். இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைதான். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.